சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 9வது வார்டு பகுதியில் பேருந்து நிலையம், திரையரங்கங்கள், மருத்துவமனைகள் மற்றும் கோவில் இருக்கும் இடங்களில் 3 மதுபான கடைகள் இருப்பதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதால் மதுபான கடைகளை அகற்றுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நடந்த பேருந்து விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். 4 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பரமக்குடியிலிருந்து திருப்புவனம் சென்று கொண்டிருந்த பேருந்து திருவரங்கியில் நின்று கொண்டிருந்த போது ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து பின்னால் மோதி இந்த விபத்து நேரிட்டுள்ளது. கும்பகோணத்தில் 500 கிலோ எடையுள்ள 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களான பான் பராக், பான் மசாலா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாதி சான்றிதழ் வழங்க கோரி அம்மம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மலை குறவர்கள் இந்திரா நகர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்மம்பாளையம், துலுக்கனூர், கல்லாநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் மலை குறவர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சாலை மறியல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாசடைந்த வையாபுரி குளத்தை தூர்வாருமாறு இந்து மக்கள் கட்சியினர் நகராட்சி தலைவரிடம் மனு அளித்தனர். புண்ணிய தீர்த்தமாக விளங்கி வந்த வையாபுரி குளம் தற்போது மாசடைந்து சாக்கடை கழிவுகளாலும் மருத்துவமனை கழிவுகளாலும் நிறைந்து போய் தொற்று ஏற்படுத்தும் நிலையில் இருப்பதாகவும், இதனை தூர்வாருமாறும் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே பல மாதங்களாக குடிநீர் வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பால்கடை என்ற கிராமத்தில் சாலை மறியல் நடத்தப்பட்டது. நகராட்சி பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என நாமக்கல் நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்தனர். நகர்மன்ற கூட்டம் நகராட்சி தலைவர் கரிகாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மக்கள் கூடும் இடங்களில் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதாகவும், அதனை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்தனர். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஊதிய உயர்வு கோரி 100க்கும் மேற்பட்டோர் விருதுநகர் மாவட்டம் தம்பிப்பட்டி ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தம்பிப்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் அதிகமாக வேலை ஆட்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை என கூறி ஊராட்சி அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர்.